வாருங்கள் சிவபுராணத்திற்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். மகரிஷிகளுள் ஒருவர்தான் வியாசர். இவர்தான் மகாபாரதத்தை இயற்றினார். இவருடைய முதன்மை சீடர்தான் சூதமா முனிவர். வியாசருடைய அருளால் சூதமா முனிவரும் முக்காலமும் உணரும் ஆற்றலை பெற்றிருந்தார். ஒரு சமயம் பல்வேறு முனிவர்கள் சூதமா முனிவரை பார்க்க வந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் உலக நாயகனாக பிரபஞ்ச நாயகனாக இருக்கும் சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை இவருடைய வாயால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆகையால் அவர்களுடைய ஆவலை சூதமா முனிவரிடம் கேட்டார்கள். மும்மூர்த்திகளில் முதன்மையானவராக இருக்கும் சிவபெருமான் தான் பரம்பொருள் என்பார்கள். முனிவர்களை பார்த்து சூதமா முனிவர் சொன்னார், முனிவர்களே, சிவபெருமானுடைய மகத்துவத்தை நாரத முனிவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரம்மதேவனிடம் கேட்டார். பிரம்மதேவரும் உலக நன்மை கருதி சிவபெருமானுடைய சிறப்பு இயல்புகளை எடுத்து சொன்னார். அவர் நாரத முனிவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிவனை பற்றியும் அவரை பக்தியோடு வணங்கி வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அவருடைய திருவிளையாடல் பற்றியும் பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். அப்படியாக உருவான இந்த மகா சிவபுராணத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அத்தியாயம் 1. விஷ்ணு யார், பிரம்மா யார், சிவன் யார்? அனைத்து உலகங்களிலும் பிரளயம் ஏற்பட்டு எல்லா உயிரினங்களும் இறந்து போயின. எங்கும் நீர்மயமாக இருந்தது. ஒரு பக்கம் நாராயணன் ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் இருந்தார். இன்னொரு பக்கம் பிரம்மதேவன் உறக்கத்தில் இருந்தார். நீண்ட உறக்கத்திற்கு பிறகு பிரம்மதேவன் சட்டென்று வெடித்துக் கொண்டார். எந்த இடத்தில் பார்த்தாலும் நீர் சூழ்ந்து இருந்தது. அதை பார்த்து அவர் வியந்து போனார். அதற்கு முன்பு அவர் தோற்றுவித்த அனைத்து உயிரினங்களும் அழிந்து விட்டதை பார்த்து அவர் கவலை அடைந்தார். சரி, மீண்டும் புது உயிரினங்களை உருவாக்கலாம் என்று நினைத்தார். சுற்றுமுற்றும் பார்க்கும்பொழுது அவரை தவிர யாரோ ஒருவர் அங்கு இருப்பது அவருக்கு தெரிந்தது. அதுவரை எல்லாவற்றிற்கும் நான் தான் மூல காரணமானவன், எதையும் உருவாக்க வல்லவன் நான் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த பிரம்மதேவனுக்கு அந்த ஒருவர் இருப்பது மட்டும் வியப்பை தந்தது. எல்லா உயிரினங்களும் அழிந்த பிறகு இங்கே நித்திரையில் இருக்கும் இவர் யார் என்ற ஆவல் பிரம்மாவுக்கு ஏற்பட அவருக்கு அருகில் சென்று அவருடைய தூக்கத்தை கலைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார் பிரம்மா. பிரளயம் ஏற்பட்டு விட்டது, எல்லா உலகங்களும் அழிந்து விட்டது, நான் உருவாக்கிய எல்லா உயிரினங்களும் அழிந்து விட்டது. அப்படி இருக்கும்பொழுது நீ ஒருவன் மட்டும் எப்படி தப்பினாய்? நீ யார் என்று கேட்க அதை கேட்ட நாராயணன் உறக்கத்தில் இருந்து வெடித்து சிரித்துக் கொண்டே சொல்ல ஆரம்பித்தார். என்னையா நீ யார் என்று கேட்கிறாய்? எனக்கே வியப்பாக இருக்கிறது. இந்த உலகங்களையும் சகல உயிரினங்களையும் படைத்ததே நான் தான் நாராயணன். அப்படிப்பட்ட சிருஷ்டிகர்த்தாவான எனக்கு அப்படிப்பட்ட என்னை உனக்கு தெரியாமல் இருப்பதை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று சொல்ல அதை கேட்ட பிரம்மன் அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்கிறாய்? என்னையும் சகல உலகங்களையும் நீதான் உருவாக்கினாயா? வேடிக்கையாக இருக்கிறது. என்னை யார் என்று நினைத்தாய்? நான் தான் பிரம்மதேவன். உன்னையும் உன்னை போன்ற கோடான கோடி ஜீவராசிகளையும் படைக்கும் ஆற்றல் பெற்றவனே நான் தான் என்று பெருமையோடு பிரம்மா சொன்னார். இதை கேட்ட நாராயணனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ சொல்வது முழுக்க முழுக்க தவறான விஷயம். உன்னை உருவாக்கியவனும் நான் தான், உனக்கு படைக்கும் தொழிலை கொடுத்தவனும் நான் தான். அதனால் நீ என்னை தான் முழுமுதற் கடவுளாக ஏற்க வேண்டும் என்று அந்த நாராயணன் சொன்னார். இதை கேட்ட பிரம்மதேவனுக்கும் கோபம் வந்துவிட்டது. என்னது, நீதான் முதன்மையானவனா, முழுமுதற் கடவுளா? என்ன உளறுகிறாய்? உன்னை படைத்தது போல்தான் ருத்ரமூர்த்தியையும் நான் படைத்தேன். அவர் அழிக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். இது தெரியாமல் நீ என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று பிரம்மா சொல்ல அதை நாராயணன் ஏற்கவில்லை. இவ்வாறு இருவரும் மாற்றி மாற்றி யார் முதன்மையானவர்கள் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இருவரும் தானே உயர்ந்தவர் என்று மாற்றி மாற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு பெரும் சத்தத்தோடு அவர்களுக்கு மத்தியில் இருவருடைய கண்களும் கூசும்படி ஒரு நெருப்பு குழம்பு உருவானது. அதை பார்த்து இருவரும் அதிர்ந்து போனார்கள். இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற வாதத்திற்கு இன்னும் முடிவே வரவில்லை. அதற்குள் மூன்றாவதாக வந்திருக்கும் இந்த நபர் யார் என்று இருவரும் வியப்பாக பார்த்தார்கள். அவர்களுக்கு முன்னால் ஜோதிலிங்கம் நெருப்பு பிழம்பாக காட்சியளித்தது. இதை பார்த்த நாராயணன், பிரம்மதேவா, நம்மில் உயர்ந்தவர்கள் யார் என்று பிறகு பேசிக்கொள்ளலாம். நம்மை தவிர மூன்றாவதாக ஒருவர் வந்திருக்கிறார். நம்மை போல உருவம் அவருக்கு இல்லை, ஆனால் ஜோதி வடிவமாக இருக்கிறார். வந்திருப்பது யார், அது எங்கு ஆரம்பமாகி எங்கு முடிகிறது என்று நாம் ஆராய வேண்டும் என்று சொல்ல அதற்கு பிரம்மதேவனும் சம்மதித்தார். நாராயணன் வராக உருவம் எடுத்தார். பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் எடுத்தார்.
வராக உருவத்துடன் நாராயணன் அந்த ஜோதி லிங்கத்துடைய கீழ்ப்பகுதி நோக்கி சென்றார். பூமியை குடைந்து பாதாளம் வரை சென்றார். நீண்ட தூரம் சென்று அந்த ஜோதியுடைய அடியை காண முடியவில்லை. எவ்வளவு வருடம் முயன்றும் அந்த ஜோதியுடைய அடியை மட்டும் அவரால் காணவே முடியவில்லை. இனிமேலும் முடியாது என்ற நிலை அவருக்கு தோன்றியவுடன் மிகுந்த களைப்போடு புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட்டார். அதே சமயத்தில் அன்னப்பறவை வடிவில் சென்ற பிரம்மதேவன் அந்த ஜோதியுடைய முடியை காண உயரே பறந்து சென்றார். நீண்ட தூரம் பறந்தார். வெகு காலம் பறந்து கொண்டே இருந்தார். அதற்கு மேலும் அவரால் பறக்க முடியாமல் களைப்பும் சலிப்பும் ஏற்பட்டுவிட்டது. இனியும் முடியை காண முடியாது என்ற நம்பிக்கையில் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட்டார். இருவருடைய மனதிலும் ஒரு எண்ணம் தோன்றியது. இருவரில் யார் உயர்ந்தவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இருவருமே உயர்ந்தவர் இல்லை என்று இருவருக்குமே தெரிந்துவிட்டது. அவர்களை விட மேலான சக்தி ஒன்று இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் வந்திருப்பது யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் இருவரும் கைகூப்பி வணங்கி அந்த ஜோதிலிங்கத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். எங்கள் ஆணவம் அழிந்துவிட்டது. எங்கள் இருவரை விட நீங்கள் தான் மேலானவர். ஆனால் தாங்கள் யார் என்று எங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் யார் என்பதை எங்களுக்கு புலப்படுத்த வேண்டும் என்று இருவரும் கேட்க, அந்த சமயத்தில் அந்த ஒளி பிழம்பிலிருந்து 5 முகங்கள் 10 கரங்களோடு ஒரு பிரகாசம் தோன்றியது. அந்த பிரகாசத்தை காணும் சக்தி பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவருக்குமே இல்லாமல் போய்விட்டது. கண்களை இறுக மூடிக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த குரல் கேட்டது, கவலை வேண்டாம், இருவருக்குமே என்னை காணும் ஆற்றலை நான் தருகிறேன் என்று சொன்னவுடன் இருவரும் கண்களை திறந்து பார்த்தார்கள். பார்த்த மாத்திரத்தில் அதிசயித்து போனார்கள். நாராயணன் சொன்னார், பரம்பொருளே, தங்களை பார்ப்பதற்கே எங்களுக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது யார் உயர்ந்தவர் என்று நாங்கள் இங்கு வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த பிரம்மாண்ட காட்சியை கொடுத்து எங்கள் ஆணவத்தை அழித்து விட்டீர்கள். நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் இருவரும் யார், எதற்காக எங்களை படைத்தீர்கள் என்று கேட்க, பரம்பொருளான சிவபெருமான் பேச ஆரம்பித்தார். நீங்கள் இருவருமே என்னிடத்தில் இருந்து தோன்றியவர்கள். பிரம்மா என் வலதுபுறத்தில் இருந்தும் நாராயணன் என் இடதுபுறத்தில் இருந்தும் தோன்றினீர்கள். சகல உலகங்களையும் உங்களையும் படைத்து காத்து அழிக்கும் ஆற்றல் பெற்றவன் நான் ஒருவனே. நானே பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழிலையும் விஷ்ணுவுக்கு காக்கும் தொழிலையும் பிரித்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவின் நெற்றியில் இருந்து என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்தி தோன்றுவான். அவன் அழிக்கும் தொழிலோடு உங்களுக்கு தேவையான உதவிகளையும் புரிவான். மீண்டும் பிரளயம் ஏற்படும். அப்பொழுது விஷ்ணுவுடைய தொப்புள் இருந்து பிரம்மா புத்திரனாக தோன்றுவார் என்று சிவன் சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் பிரளயம் ஏற்பட்டது. பிரம்மாவும் விஷ்ணுவும் உறக்கத்திலிருந்து விழித்தார்கள். மீண்டும் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். யார் உயர்ந்தவர்கள் என்ற அதே சண்டை. நான் தான் அனைத்தையும் படைத்தேன் என்று இருவரும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டார்கள். விஷ்ணுவை பார்த்து பிரம்மா சொன்னார், உனக்கு சந்தேகம் இருந்தால் என் வாய் வழியாக நீ உள்ளே சென்று பார். அனைத்தையும் படைத்தது நான் தான் என்று உனக்கு நன்றாக தெரியும். நான் தான் உயர்ந்தவன் என்றும் உனக்கு புரியும் என்று சொல்ல, விஷ்ணு பிரம்மதேவனுடைய வாய் வழியே புகுந்து உதிரத்தில் சகல உலகங்களும் கோடான கோடி ஜீவராசிகளும் இருப்பதைக் கண்டு திரும்பினார். பிறகு பிரம்மா சொன்னார், இப்பொழுது உனக்கு உண்மை புரிகிறதா? நான் தான் சகலத்தையும் படைக்கும் ஆற்றல் பெற்றவன் என்று பிரம்மா சொல்ல, அதை கேட்ட விஷ்ணு, உன் உதிரத்தில் நான் எதையெல்லாம் பார்த்தேனோ அதுவெல்லாம் என்னுடைய உதிரத்திலும் இருக்கிறது. உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயும் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று விஷ்ணு சொல்ல, விஷ்ணுவின் வாய்க்குள்ளே இப்பொழுது பிரம்மா போனார். 14 உலகங்களையும் மற்றுமுள்ள ஜீவராசிகளையும் அங்கு அவர் பார்த்தார். தனக்கு மட்டும்தான் உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று நினைத்த பிரம்மாவுக்கு அது ஆச்சரியமாக குழப்பமாக இருந்தது. அங்கிருந்து வெளியே வர முற்பட்டார். அந்த சமயம் விஷ்ணு தன் தொண்டை பகுதியை சுருக்கிக் கொள்ளவே வாய் வழியாக வெளிவர முடியாமல் போய்விட்டது. வயிற்றுக்குள்ளே பல இடங்களில் சுற்றி திரிந்தார் பிரம்மா. ஆனால் வெளியே வருவதற்கான மார்க்கம் புலப்படவில்லை. இவ்வாறாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அலைந்து திரிந்து அவர் சோர்ந்து போனார். இறுதியில் வயிற்றுடைய மைய பகுதியில் உள்ள தொப்புளில் ஒரு தாமரை தண்டினை கண்டார். அதை பார்த்து அவர் உற்சாகமடைந்தார். தன் உடலை சிறு புழுவாக்கிக் கொண்டு அந்த தாமரை தண்டின் வழியாக தாமரை இதழ்களை அடைந்தார். பிறகு பழைய உருவத்திற்கு வந்து அந்த தாமரை இதழ்கள் மீது அமர்ந்து கொண்டார். ஒரு வழியாக வெளியே வந்து விட்டார். வெளியே வந்த அவருக்கு மிகுந்த கோபமாக இருந்தது. அப்பொழுது அவர் சிவபெருமானையும் பார்த்தார். அவருடைய தலையில் ஒரு பக்கத்தில் ஆகாய கங்கை இருந்தது, இன்னொரு பக்கத்தில் பிறை சந்திரன் இருந்தது. வந்தது சிவன் என்று தெரியாமல் விஷ்ணுதான் இவ்வாறு உருமாறி தன்னை ஏமாற்றுவதாக பிரம்மா எண்ணிக்கொண்டார். சிவனை பார்த்து பேச ஆரம்பித்தார். இது என்ன புது தோற்றம்? என்னை வயிற்றுக்குள்ளே அனுப்பி
பெருந்தொந்தரவு செய்து விட்டாய். போதா குறைக்கு புது உருவம் வேற எடுத்திருக்கிறாயா என்று கேட்க, அப்போது விஷ்ணு பதிலளித்தார். யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ இருப்பது என் வயிற்று வழியாக வந்த தாமரையில். ஆனால் நீ பார்த்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மேலானவர். இவரே பரம்பொருள். இந்த அண்ட சராசரங்களையும் உன்னையும் என்னையும் படைத்து காத்து வருபவரே இவர்தான். இவருடைய அருளால்தான் நீ என்னுடைய தொப்புளில் இருந்து உதித்திருக்கிறாய் என்று சொல்ல, அவற்றையெல்லாம் கேட்ட பிரம்மதேவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய அறியாமை நீங்கியது. பிறகு பரம்பொருளான சிவன் சொல்ல ஆரம்பித்தார். பிரம்மதேவனே, படைப்பு தொழிலை நீ செய்து வர வேண்டும். அது உனக்கான ஆணை. அந்த ஆணையை பிரம்மதேவன் ஏற்றுக்கொண்டார். பிறகு நாராயணனை பார்த்து சொன்னார், விஷ்ணுவே, நீ சகல உயிரினங்களையும் காத்து ஆதரிக்கும் பணியினை செய்து வர வேண்டும். இது என் ஆணை என்று சொல்ல, அந்த கட்டளைக்கு விஷ்ணுவும் பணிந்தார். பிறகு சிவபெருமான் இருவரையும் நோக்கி, 3 தொழில் இருக்கிறது. படைக்கும் தொழில், காக்கும் தொழில். அதை நீங்கள் இருவரும் செய்ய போகிறீர்கள். அழிக்கும் தொழிலை என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்திக்கு அளித்திருக்கிறேன் என்று பரம்பொருளான சிவன் சொல்ல, அதை கேட்ட விஷ்ணுவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பரம்பொருளே, தாங்கள் வேறு, ருத்ரமூர்த்தி வேறா? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க, சிவபெருமானும் சொல்ல ஆரம்பித்தார். நான் வேறு, ருத்ரமூர்த்தி வேறு அல்ல. நானே ருத்ரமூர்த்தியாக அவதரிப்பேன். அதனால் எனக்குள்ள ஆற்றல் அனைத்துமே ருத்ரமூர்த்திக்கும் இருக்கும். அதனால் ருத்ரனையும் என்னையும் வெவ்வேறாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பிரம்மதேவனும் விஷ்ணுமாகிய நீங்கள் இருவருமே வெவ்வேறானவர்கள் அல்ல. நீங்கள் கூட ருத்ரமூர்த்தி போன்றவர்கள்தான். என்னுடைய வடிவம்தான் நீங்களும். அது மட்டுமில்லாமல் சரஸ்வதி, லட்சுமியை நான் தோற்றுவிக்கப் போகிறேன். அவர்களில் சரஸ்வதியை பிரம்மனும் லட்சுமியை நாராயணனும் துணைவீர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு உங்களுடைய தொழில்களை நீங்கள் இடைவிடாது செய்ய வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார். பிறகு பிரம்மதேவன் கடுந்தவம் புரிந்து படைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பித்தார். பலவற்றை படைத்தார். ஆனால் அவை அனைத்துமே உயிரற்ற ஜடங்களாக மட்டுமே இருந்தது. அதை பார்த்து அவர் வருந்தினார். பிறகு விஷ்ணுவை பார்த்து, நாராயணா, சிவபெருமான் எனக்கு தந்த வேலையை நான் செய்து வருகிறேன். படைத்து விட்டேன், ஆனால் உயிர் இல்லை. அதனால் காக்கும் தொழிலை ஏற்றுள்ள நீ எங்கும் சுவாசிக்கும் காற்றை தர வேண்டும். அப்பொழுதுதான் உலக உயிர்களுக்கு உயிர் வரும் என்று சொல்ல, விஷ்ணுவும் சகல உலகங்களிலும் பிராணவாயுவை உருவாக்கினார். அதற்கு பிறகு பிரம்மதேவன் தன் ஆற்றலால் சில மகன்களை தோற்றுவித்தார். அவர்கள் படைக்கும் தொழிலுக்கு விரோதமானவர்களாக இருந்தார்கள். அதனால் பிரம்மதேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அதே நிலையில் ருத்திரன் தோன்றினான். தோன்றிய அவன், பிரம்மதேவனே, உன்னுடைய படைப்பு தொழில் சிறப்பாக நடக்க நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் திருக்கையிலை சென்று விட்டார். பிறகு பிரம்மதேவன் சப்த ரிஷிகளையும் தோற்றுவித்தார். பிறகு நாரதரை தன் மடியில் இருந்தும் தட்சனை தம் பெருவிரலில் இருந்தும் தோன்றுமாறு செய்தார். இவர்கள் யாவருமே பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களாவார்கள். பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட சப்த ரிஷிகளுள் ஒருவரான பிருகு முனிவரிடத்தில் இருந்து மரிசியும் அவரிடமிருந்து காசிபரும் தோன்றினார்கள். தட்சனுக்கு 60 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களில் 13 பெண்களை காசிப முனிவர் மணந்தார். அப்பெண்கள் மூலமாக தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள் மற்றும் சகல உயிரினங்களும் தோன்றின. 14 லோகங்களுக்கு அது பரவியது. ருத்ரமூர்த்தி காளியையும், பிரம்மதேவன் சரஸ்வதியையும், விஷ்ணு லட்சுமியையும் மணந்து கொண்டார்கள். காளியும் சரஸ்வதியும் லட்சுமியும் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இருந்தாலும் பிரம்மனும் விஷ்ணுவும் மற்றமுள்ள தேவர்களும், அவ்வளவு ஏன் அண்ட சராசரத்தில் உள்ள அனைவருமே சிவபெருமானை, அந்த பரம்பொருளை லிங்க வடிவில் பூஜித்து வணங்க ஆரம்பித்தார்கள். சிவபெருமானை வழிபாடு செய்வதும் அவருடைய சரித்திரத்தை, புராணத்தை, வரலாறை கேட்பதும் கூட பாவமும் துன்பமும் போவதற்கு ஒரு வழியாகும் என்று சொன்னார்கள். அத்தியாயம் 2. பரம்பொருளான சிவனை தட்சன் அவமதித்த செயல். பிரம்மதேவனுடைய மானச மகன்கள் ஒருவன்தான் தட்சன். அனைவரிடத்திலும் முதன்மையானவன். அவன் லோகநாயகியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். அதன்படி உமாதேவி தட்சனுடைய மகளாக பிறந்து தட்சாயினி என்று அழைக்கப்பட்டாள். அவளுக்கு தக்க வயது வரும்பொழுது அவளை பரமேஸ்வரன் திருமணம் செய்து கொண்டு கைலாயத்திற்கு அழைத்து சென்றார். பிரம்மனுடைய முதல் மகன் என்பதாலும் பரமேஸ்வரனுடைய மாமனார் என்பதாலும் அந்த தட்சனுக்கு பூலோகத்தில் மட்டுமில்லாமல் தேவலோகத்திலும் தனி மதிப்பு இருந்தது. அதனால் அவன் தேவலோகத்திற்கு செல்லும் போதெல்லாம் தேவர்கள் அனைவருமே
அவனுக்கு சிறப்பாக மரியாதை செய்து வரவேற்பார்கள். அதுவே தட்சனுக்கு ஆணவமாக மாறியது. அது தலைக்கேறியது. ஈஸ்வரனுக்கே மாமனார் என்பதால் அவரை விட தானே உயர்ந்தவன் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. ஒரு சமயம் அவன் தேவலோகம் சென்றிருந்தான். தேவர்கள் அனைவருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்தி வரவேற்றார்கள். அதைக் கண்டு அவன் பூரித்து போனான். அடுத்து கைலாயத்தில் பரமசிவனையும் பார்வதியும் காண விரும்பினான். அங்கு சென்றால் தன்னுடைய மகளும் மருமகனாகிய பரமசிவனும் தன்னை கண்டு எழுந்து நின்று மரியாதை செலுத்தி வரவேற்பார்கள் என்று நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது நடக்கவில்லை. சிவனும் பார்வதியும் தட்சனை மற்ற தேவர்களைப் போலவே வரவேற்றார்கள். இது அவனுக்கு அவமதிப்பாக இருந்தது. இதற்காக சிவனையும் தன் மகளையும் பழிவாங்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான். அதற்காக வேண்டிய மாபெரும் யாகம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டான். அதற்கு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், குபேரன் போன்று தேவர்களையும் மாமுனிவர்களையும் நேரில் சென்று அழைத்தான். ஆனால் தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் யார் மூலமாகவும் கூட செய்தி அனுப்பவில்லை. குறிப்பிட்ட நாளில் வேள்வியை தொடங்கினான். வெகு விமர்சையாக வேள்வி நடந்து கொண்டிருந்தது. தேவாதி தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு, சூரியன், சந்திரன், குபேரன், அஷ்டதிக்க பாலகர்கள் போன்று அனைவருமே வந்திருந்தார்கள். நாரத முனிவரும் வந்தார். அத்தனை பேர் வந்திருந்தாலும் முக்கியமானவரான ஆதி பரம்பொருளான சிவனும் பார்வதியும் வரவில்லை என்பது நாரதருக்கு வியப்பாக இருந்தது. உடனே அவர் கைலாயத்திற்கு சென்றார். அங்கு பார்வதியும் சிவனையும் பார்த்தார். பார்வதியை பார்த்து அவர் கேட்டார், என்ன தேவி, மறந்து விட்டீர்களா? இங்கே இருக்கிறீர்களே என்று கேட்ட பார்வதிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன புதிர் போடுகிறாய் நாரதா? நாங்கள் இருப்பது கைலாயம்தானே, இங்குத்தான் இருக்க வேண்டும் என்று தேவி சொல்ல, சரிதான் தேவி, ஆனால் உங்களுடைய தந்தை தட்சன் மாபெரும் யாகம் செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ள அனைவருமே வந்திருக்கிறார்கள். நான் அங்கு சென்றிருந்தேன். ஆனால் உங்களையும் சிவபெருமானையும் அங்கு பார்க்க முடியவில்லை. அதனால் தான் இங்கு வந்து காரணம் கேட்டேன் என்று நாரதர் சொல்ல, அதை கேட்ட பார்வதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு தெரிவிக்காமல் வேள்வியா என்று கூறிக்கொண்டே சிவபெருமானிடம் சென்று, பரமேஸ்வரா, என் தந்தை வேள்வி செய்கிறார், அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அதை கேட்ட சிவபெருமான், தேவியே, உன் தந்தை செய்யும் யாகம் உனக்கு தெரியாமல் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, சரிதான், என் தந்தை அழைப்பு அனுப்ப மறந்திருக்கலாம், அதனால் நாம் போய் வருவோம் என்று தேவி சொல்ல, அதை கேட்ட பரமேஸ்வரன், என்ன பேசுகிறாய் தேவி? அழைப்பில்லாத இடத்திற்கு செல்வதா? ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உன் தந்தை மறக்கவில்லை. நம்மை அவமதிக்க வேண்டும் என்றே நம்மை அழைக்காமல் இப்படி ஒரு வேள்வியை தொடங்கியிருக்கிறான் என்று கோபமாக சொன்னார் பரமேஸ்வரன். இல்லை இல்லை, தாங்கள் சொல்வது போல கண்டிப்பாக இருக்காது. நானே சென்று உண்மையை அறிந்து வருகிறேன் என்று தேவி சொல்ல, அதை சிவன் தடுத்தார். நீ செல்வது முறையல்ல, நம்மை அவன் அழைக்கவில்லை, நாம் செல்லக்கூடாது என்று சொல்ல, அதை கேட்ட பார்வதி சொன்னாள், பிறந்த வீட்டுக்கு அழைப்பு இருந்துதான் போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அழைப்பு இல்லாமலே போகலாம் என்று அவள் சொன்னாள். இருந்தாலும் சிவபெருமான் கண்டிப்போடு சொல்லிவிட்டார், தேவி, நான் சொல்வதை கேள். அங்கு செல்ல வேண்டாம். சென்றால் அவமதிப்புக்கு உள்ளாவாய். அதனால் நானும் இழிவுக்குள்ளாவேன். அதனால் நீ செல்ல வேண்டாம் என்று சிவன் சொல்ல, அதை கேட்ட பார்வதி அதை ஏற்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள், என் மனம் கேட்கவில்லை. நான் சென்று என் தந்தையை கேட்க வேண்டும். என்னை தடுக்காதீர்கள். அவர் எப்படி என்னையும் உங்களையும் அழைக்காமல் வேள்வி நடத்தலாம் என்ற ஆதங்கத்தோடு சிவனுடைய விருப்பம் இல்லாமல் பார்வதி தட்சன் நடத்தும் அந்த யாகசாலைக்கு வந்தாள். அங்கு சென்று அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தேவாதி தேவர்களும் உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் என்று அனைவருமே இருந்தார்கள். அத்தனை பேருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறான். ஆனால் சிவபெருமானை மட்டும் அவமதிக்கும் நோக்கில் அழைப்பு விடுக்கவில்லை என்பது பார்வதிக்கு புரிந்தது. தட்சனிடம் சென்று கேட்டாள். கோபமாக பேசினாள். தந்தையே, நீங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என்று கேட்க, அதற்கு தட்சன் சொன்னான், தாட்சாயினி, நான் அழைப்பு விடுக்கும் அளவிற்கு மதிப்பு உனக்கோ உன் கணவனுக்கோ கிடையாது. விண்ணுலகில் உள்ள அனைவருமே என்னை மதிக்கிறார்கள். ஆனால் உன் கணவனோ என்னை உதாசீனப்படுத்தி விட்டான். அவன் மயான சாம்பலை பூசி திரியும் பித்தன். உன்னுடன் பிறந்தவர்களை பார். அவர்களுடைய கணவன்மார்கள் எத்தனை அலங்காரத்தோடு வந்திருக்கிறார்கள், எவ்வளவு கௌரவமாக இருக்கிறார்கள். இதை பார்த்து கொடுமா உனக்கு புரியவில்லை என்று கேட்க, அதை கேட்ட தாட்சாயினி கொதித்தெழுந்தாள். தந்தையே, நான் உங்கள் மகள், சிவபெருமான் உங்கள் மருமகன், அதை மறந்து விடாதீர்கள் என்று எச்சரித்தாள். அதை கேட்ட தட்சன், அந்த உறவை மறந்து நீண்ட காலமாகிவிட்டது என்றான். அதை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்தது. அப்போதுதான் அவளுக்கு தன் கணவர் சிவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆம், அவர் நம்மை தடுத்தார், அழைப்பில்லாமல் போகக்கூடாது என்று சொன்னார். நான் தான் அவர் சொல்லை மீறி இங்கு வந்து விட்டேன். அதற்கான பலனை அனுபவித்து விட்டேன். இனி அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று அக்னி குண்டத்தில் இறங்கி
உயிர் துறந்தாள் தாட்சாயினி. அத்தியாயம் 3. வீரபத்திரன் உருவான வரலாறு. தட்சனுடைய மகள் தாட்சாயினி தந்தையினால் அவமானப்படுத்தப்பட்டு தீயில் குதித்து விட்டாள். அதை கேட்ட சிவபெருமான் கொதித்தெழுந்து விட்டார். அவர் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அனலிலிருந்து பலம் பொருந்திய ஒருவன் வெளிப்பட்டான். அவனே வீரபத்திரன். அவன் சிவபெருமானை வணங்கினான். வீரபத்திரா, என்னை அவமதித்து தேவியை தீக்குளிக்க செய்த தட்சனுக்கு தக்க பாடம் புகட்டிவிட வேண்டும். உனக்கு துணையாக காளி தேவியை அழைத்துக் கொண்டு போ என்று வீரபத்திரனுக்கு சிவன் உத்தரவிட்டார். பிறகு தன் ஆற்றலால் காளி தேவியை தோற்றுவித்தார். இருவரும் அங்கிருந்து விடைபெற்று சென்றார்கள். வீரபத்திரனும் காளி தேவியும் தமக்கு துணையாக பெரும் படையை உருவாக்க நினைத்தார்கள். அதன்படி வீரபத்திரன் ஏராளமான கணங்களை தோற்றுவித்தான். அதை போன்று காளி தேவியும் அவளை போன்றே பல காளிகளை உருவாக்கினாள். வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருந்த யாகசாலைக்குள் வீரபத்திரனும் காளி தேவியும் புகுந்து அட்டகாசம் செய்தார்கள். அதை பார்த்த பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் போன்ற தேவர்களும் முனிவர்களும் நடுங்கி போனார்கள். வீரபத்திரன் யாகசாலையில் புரிந்த முழக்கத்தால் பூலோகமே அதிர்ந்தது. கடல் கொந்தளித்து ஆர்ப்பரித்தது. தட்சன் அவனுடைய படைகளை ஏவினான். வீரபத்திரனை பார்த்து கேட்டான், நீ யார்? அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவனா? என் ஆற்றல் என்னவென்று தெரியாமல் என்னிடம் மோதுகிறாய். இதோடு நிறுத்திக்கொள் என்று அவன் எச்சரிக்க, அதை கேட்ட வீரபத்திரன், நான் அரக்கன் அல்ல, சிவபெருமானால் படைக்கப்பட்டவன். இவளும் சிவனால் படைக்கப்பட்ட காளி தேவி. இந்த யாகத்தை உடனே நிறுத்து, இல்லை என்றால் விபரீதம் உண்டாகும் என்று வீரபத்திரன் எச்சரித்தான். அதை கேட்ட தட்சன், யாகம் நடந்தே தீரும். இதற்கு முன்னால் வந்த சிவனுடைய மனைவி என்ன ஆனால் தெரியுமா? யாகத்தை தடுக்க பார்த்தாள், ஆனால் தீக்கு இரையானாள். இப்பொழுது அந்த சிவன் உங்களை தூதுவனாக அனுப்பியிருக்கிறான். தூதுவனை நான் கொல்ல மாட்டேன். உடனே இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று கோபத்தோடு தட்சன் சொன்னான். இதை கேட்ட வீரபத்திரன் பொறுமை இழந்தான். அவன் ஆத்திரம் அதிகமாக அந்த வேள்வி சாலையே தீப்பற்றி எரிந்தது. அங்கிருந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பயம் உருவாக அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சித்தார்கள். ஆனால் சிவகணங்கள் ஓடியவர்களை பிடித்து கட்டியது. சிவபெருமானை அவமதிப்பதற்காக நடத்தப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்ட அனைவருமே துன்பப்பட்டார்கள். தேவ கணிர்கள் கூட விடவில்லை. இந்திரன், சூரியன், சந்திரன், யமன், அக்னி, வருணன், வாயு, நிருதி, தட்சனுடைய மகள்கள், மருமகன்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் அனைவரையுமே வேதனைக்கு உள்ளாக்கினார்கள் அந்த பூதகணங்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவற்றை தடுக்கவும் அவர்களால் முடியவில்லை. ஒருவேளை தடுத்துவிட்டால் இன்னும் என்னவாகுமோ என்ற அச்சமும் அவர்களுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் தட்சன் வீரபத்திரனை கடுமையாக தாக்கினான். அதனால் கோபமடைந்த வீரபத்திரன் தட்சனுடைய தலையை வெட்ட அது யாக குண்டத்தில் விழுந்து எரிந்தது. அவனுடைய முண்டம் மட்டும் நிலத்தில் விழுந்தது. தன்னுடைய கணவன் வெற்றுண்ட செய்தி கேட்ட தட்சனுடைய மனைவி வேதவள்ளி அங்கு வந்தாள். கணவனுடைய உடலை கட்டிக்கொண்டு அழுது புலம்பினாள். இந்த செயலை பார்த்த மகாவிஷ்ணுவுக்கு கோபம் வந்தது. உடனே அவர் தன்னுடைய கருட வாகனத்தை வரவழைத்து அதன் மீது ஏறி வீரபத்திரனோடு போரிட்டார். இருவருக்கும் நீண்ட நேரம் கடுமையான போர் நடந்தது. விஷ்ணு அவரிடம் இருந்த சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் அனைத்தையுமே பயன்படுத்தி விட்டார். ஆனால் எவ்வளவு பெரிய அஸ்திரங்கள் வந்தாலும் அதை வீரபத்திரன் தடுத்தான். தன்னுடைய அஸ்திரங்கள் அனைத்துமே பயனற்று போவதை பார்த்த விஷ்ணு ஆவேசமுற்றவராய் சக்கராயுதத்தை வரவழைத்து ஏவினார். ஆனால் தன்னை நோக்கி வந்த சக்கராயுதத்தை ஒரே ஒரு அம்பால் பொடி பொடியாக்கி விட்டான் வீரபத்திரன். அதை பார்த்த மகாவிஷ்ணு, பிரம்மா உட்பட அனைவருமே அதிர்ந்து போனார்கள். வீரபத்திரன் பெரும் சத்தத்தோடு கர்ஜித்தான். அவனுடைய கர்ஜனை சத்தம் மூலமாக உலகமும் அதிர்ச்சி அடைந்தது. அதை கேட்ட மகாவிஷ்ணு, பிரம்மா, தேவர்கள் அனைவருமே ஆடாது அசையாது நின்று விட்டார்கள். பிறகு வீரபத்திரன் சொன்னான், சிவகணங்களே, இந்திராதி தேவர்களையும் முனிவர்களையும் கை விலங்கிட்டு இழுத்து வாருங்கள் என்று ஆணையிட்டான். இவ்வளவு நேரமும் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மதேவன் தன் இரு கரங்களை கூப்பி, சிவதூதனே, சிவனுக்கு எதிராக வேள்வி புரிந்தவன் தட்சன். அவனும் அவனுக்கு துணையாக இருந்து உன்னை எதிர்த்த அனைவருமே மடிந்து போனார்கள். தேவர்களும் முனிவர்களும் தட்சனுடைய வன்முறைக்கு அடங்கி பயந்து நடந்து கொண்டவர்கள். அவர்களை துன்புறுத்தாமல் விட்டுவிடு என்று வேண்டினார். அதை கேட்ட வீரபத்திரனுக்கு அவர் சொன்னது நியாயமாக இருந்தது. அனைவரையுமே விட்டுவிட்டு தன் சிவகணங்களோடு காளி தேவியோடு வீரபத்திரன் கைலாயம் சென்றார். பிறகு விஷ்ணுவும் தேவர்களும் பிரம்மாவிடம் பேசினார்கள். பிரம்மதேவரே, நாம் மதிமயங்கி விட்டோம். பரமேஸ்வரனை அவமதிக்கும்படியாக நடக்கும் இந்த யாகத்தில் நாம் கலந்து கொண்டது பெரும் தவறு. ஆகவே நாமே சென்று சிவனிடத்தில்
மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அனைவருமே சொல்ல, பிரம்மதேவனும் சம்மதிக்க அனைவருமே கைலாயம் சென்றார்கள். பரம்பொருளே, ஈசனே, எங்களை மன்னிக்க வேண்டும். தங்களை அவமதித்தவன் தட்சன், அவன் இறந்து விட்டான். அதனால் நீங்கள் மற்றவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று அனைவருமே வேண்டினார்கள். சிவபெருமானுக்கு கோபம் தணிந்தது. அந்த போரில் இறந்து போன அனைவருக்குமே உயிர் கொடுத்தார் சிவன். தேவர்களும் தேவ கன்னியர்களும் புது பொலிவோடு வந்தார்கள். அப்பொழுது பிரம்மதேவன் தன் மானச புத்திரனான தட்சனுக்கும் உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு சிவபெருமான், பிரம்மதேவரே, இறந்தவர்கள் அனைவருமே வந்து விட்டார்கள். ஆனால் தட்சனுடைய வெற்றுண்ட தலை தீயில் பட்டு இரையாகிவிட்டது. முண்டம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் ஆட்டுத்தலையை பொருத்தி உயிர் பெற செய்கிறேன் என்று சிவன் சொன்னார். அவ்வாறே ஆட்டுத்தலையோடு தட்சன் உயிர் பெற்று வந்தான். பிறகு வந்த அவன் சிவபெருமானை வணங்கி, மகேஸ்வரா, ஆணவத்தால் அழிந்தேன். தங்கள் கருணையால் மீண்டும் வந்திருக்கிறேன். யாகம் பாதியில் நிற்கக்கூடாது. தாங்களே யாகத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைத்தான் தட்சன். சிவபெருமானும் சம்மதித்து அந்த யாகத்தை முடித்து வைத்தார். அத்தியாயம் 4. தாரகாசுரனுடைய வதம். தேவர்களும் அரக்கர்களும் பிறப்பில் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் ஆனால் மனதளவில் ஜென்ம எதிரிகளாக இருந்தார்கள். தேவர்களை விட அரக்கர்களுடைய மனமும் உடல் வலிமையும் அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் பிரம்மன், சிவன் போன்றவர்களை நோக்கி தவம் இருந்து அதனால் பல வரங்களையும் பெற்று தங்களுடைய ஆற்றல்களை பெருக்கி வைத்திருந்தார்கள். அதனால் அரக்கர்கள் தேவர்களை எதிர்த்து போரிட்டு அடக்குவதையே தொழிலாக வைத்திருந்தார்கள். அரக்கர்கள் பாதாள லோகத்தை அவர்கள் வாடும் வாழிடமாக வைத்திருந்தார்கள். அரக்கர் இனத்தை சேர்ந்த தாரன் என்பவனுடைய மகன்தான் தாரகன். அவனையே தாராசுரன் என்று அழைப்பார்கள். அவன் தன்னுடைய குலப்பெருமையை நிலைநாட்ட விரும்பினான். அதனால் தன்னுடைய குருவான சுக்ராச்சாரிடம் சென்று, நான் என்னுடைய முன்னோர்கள் வழி நடக்க விரும்புகிறேன். அவர்கள் இதுவரை தேவர்களிடம் பலமுறை போரிட்டிருக்கிறார்கள். ஆனால் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் தேவர்கள் அனைவரையுமே முழுவதுமாக வெற்றி காண வேண்டும். அதுவே என் ஆசை, விருப்பம். அதற்கு தாங்கள் ஆசி புரிய வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட அவருடைய குரு, தாரகாசுரா, என்னுடைய ஆசை எப்பொழுதுமே உனக்கும் அசுரர்களுக்கும் இருக்கும். ஆனால் இது ஒன்றினால் மட்டுமே தேவர்களை வெற்றி பெற முடியாது. நீ மதுவனத்திற்கு சென்று பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து மரணமிலா பெருவாழ்வும் தேவர்களை அடக்கும் வல்லமையும் அடைய வேண்டும் என்று சொன்னார். தாரகன் தன்னுடைய குருவின் ஆசையோடு மதுவனத்திற்கு சென்று கிழக்கு முகமாக நின்று இரு கைகளையும் ஒரு காலையும் உயர தூக்கி கொண்டு சூரியனை பார்த்தவாறு பல ஆண்டுகள் தவம் புரிந்தான். அப்பொழுதும் பிரம்மன் காட்சி தரவில்லை. மேலும் பல ஆண்டுகள் பற்பல கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் எதுவுமே சாப்பிடாமல் கடுந்தவம் புரிந்தான். அவனுடைய தவம் புரிய புரிய அவனிடம் ஆற்றல் மிகுதியாக இருந்தது. அந்த தவத்தினால் அவன் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட அந்த நெருப்பு தேவலோகத்தை சுட்டரிப்பதாக இருந்தது. அதை பார்த்த இந்திரனும் தேவர்களும் நடுநடுங்கி போனார்கள். தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டதே என்று பயந்து போனான் இந்திரன். அவன் மற்ற தேவர்களை பார்த்து எப்படி இது ஏற்பட்டது என்று கேட்க, தேவர்கள் ஒருவன் சொல்ல ஆரம்பித்தான். தாரகன் என்ற அசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து வருகிறான். பல காலமாகியும் பிரம்மதேவன் அவனுக்கு காட்சி தரவில்லை. இருந்தும் தன்னுடைய முயற்சியில் சிறிதும் தளராமல் கடுமையான தவத்தில் இருக்கிறான். அதனால் ஏற்பட்ட நிலைதான் இது என்று சொல்ல, அதை கேட்ட இந்திரன் அதிர்ச்சி அடைந்தான். இதற்கே இப்படி என்றால் அவனுக்கு பிரம்மதேவன் வரம் கொடுத்து விட்டால் நம் நிலை என்னவாகும்? அதனால் நாம் அனைவருமே பிரம்மாவிடம் சென்று வரம் கொடுக்க கூடாது என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனைவருமே சென்றார்கள். பிரம்மதேவன் இருக்கும் சத்தியலோகம் அனைவருமே வந்தடைந்தார்கள். அவர்களை பார்த்து பிரம்மதேவன் கேட்டார், என்னை தேடி வந்ததன் காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு இந்திரன், பிரம்மதேவரே, தாரகாசுரன் உங்களை நோக்கி கடுந்தவம் புரிந்து வருகிறான். நீங்கள் அவனுக்கு காட்சி கொடுக்கவும் கூடாது, வரமளிக்கவும் கூடாது என்றான் இந்திரன். அதை கேட்ட பிரம்மதேவன், இது என்ன அநீதி? மனதை அடக்கி யார் தவம் புரிந்தாலும் அதை மதித்து அவர்களுக்கு காட்சி கொடுப்பதும் அவர்கள் கோரும் கோரிக்கையை வரமாக அளிப்பதும் முறையான ஒன்றுதானே. அதற்கு மாறாக அவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டால், உதாசனப்படுத்தினால் வருங்காலத்தில் யாருக்குமே தவத்தின் மீது மதிப்பு இல்லாமல் போய்விடும் என்று பிரம்மதேவன் சொன்னார். புரிகிறது பிரம்மதேவரே, இருந்தாலும் தவம் புரிபவன் ஒரு அசுரன். தேவர்களை அடக்கி வெற்றி கொள்ள ஆற்றல் வேண்டி அவன் தவம் இருக்கிறான். அதனால்தான் நீங்கள் வரம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்று இந்திரன் சொல்ல, அதை கேட்ட பிரம்மதேவர் சொன்னார், இந்திரா, அவன் அசுரன் என்பதால் தான் இத்தனை காலமும் அவனுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் தன் முயற்சியில்
சிறிதும் தளராமல் இன்னமும் கடுமையாக அவன் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். அதனால் நான் இனியும் காலம் தாழ்த்துவது அழகானதல்ல என்று சொன்னார். தேவர்கள் அனைவருமே ஏமாற்றத்தோடு திரும்பிவிட்டார்கள். பிறகு பிரம்மதேவன் தாரகாசுரன் முன் தோன்றி, தாரகாசுரா, உன்னுடைய தவத்தில் நான் மகிழ்ந்து போனேன். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்ல, தாரகாசுரன் பிரம்மதேவனை வணங்கி தாங்கள் எனக்கு மரணமிலா பெருவாழ்வை தர வேண்டும் என்று வேண்டினான். அதை கேட்ட பிரம்மன் சிரித்தான். நீ மட்டுமல்ல, உன் வழிவந்தவர்கள் எல்லாம் மரணமில்லா வரத்தை கேட்டுத்தான் வருகிறார்கள். ஆனால் பிறந்த அனைத்தும் ஒரு நாளில் அழிந்து போகத்தான் வேண்டும். அதனால் இதை தவிர வேறு வரத்தை கேள் என்று பிரம்மா சொன்னார். பிறகு தாரகாசுரன் சிறிது நேரம் யோசித்தான். பிரம்மதேவா, எனக்கு 2 வரங்கள் அளிக்க வேண்டும். முதல் வரமாக உடல் வலிமையில் பலசாலியாக வேறு ஒருவரை படைக்கக்கூடாது. எனக்கு இணையானவன் எவனுமே இங்கு இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு உடல் வலிமையும் ஆற்றலும் எனக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்றான். பிரம்மதேவனும் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி வரம் அளித்தார். பிறகு அடுத்த வரம் என்னவென்று கேட்க, அதற்கு அவன், எனக்கு மரணம் நேருவதாக இருந்தால் அது சிவனுடைய மகனால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தையும் வேண்டினான். அந்த வரத்தையும் அளித்துவிட்டு பிரம்மதேவன் மறைந்து போனார். அவ்வளவுதான். தாரகாசுரன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தான். மனிதர்களாலோ தன்னை போன்ற அசுரர்களாலோ ஏனைய எந்த உயிரினத்தாலோ தனக்கு நிச்சயம் மரணம் வராது என்று அவன் தீர்மானித்தான். அதே சமயத்தில் பித்து பிடித்து ஆண்டி போல திரியும் சிவபெருமானுக்கு புதல்வன் பிறந்தால்தானே, அதுதான் ஆகக்கூடிய ஒன்றே கிடையாதே. அதனால் சிவனுக்கு மகனும் பிறக்க மாட்டான் என்று எண்ணி இருமாப்போடு இருந்தான். ஒரு வழியாக தாரகாசுரன் பிரம்மரிடம் வரம் பெற்ற விஷயம் அறிந்த அசுரர்கள் அனைவருமே ஒன்று கூடினார்கள். அவனையே தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். தாரகாசுரன் சோனிதபுரியில் அசுரர்களின் மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அதற்கு பிறகுதான் அவனுடைய வேலையை ஆரம்பித்தான். பூ உலகில் மட்டுமல்ல, அனைத்து உலகில் உள்ள மக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்த ஆரம்பித்தான். யாகங்களை கலைத்தான். தேவாதி தேவர்களை விரட்டியடித்தான், கொன்றான், அடிபணிய வைத்தான். தேவேந்திரன், குபேரன், வருணன், சூரியன், சந்திரன், கடலரசன் என்று அனைவருமே அந்த அசுரனுக்கு பணிந்து அவன் விருப்பப்படி நடந்து கொண்டார்கள். நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள். இவ்வாறு பூ உலகம், பாதாளலோகம், தேவலோகம் 3ஐயுமே அடக்கி ஆட்சி புரிந்தான் தாராசுரன். அவனை எதிர்க்க யாருமே இல்லை என்ற இருமாப்பில் அவன் அனைவரையுமே துன்பப்படுத்தினான். காலம் செல்ல செல்ல அவனுடைய கொடுமை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு முறை தேவேந்திரன் இந்திரலோகத்தில் இருக்கும்பொழுது அங்கு நாரதர் வந்தார். அவரிடம் தேவேந்திரன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். கடுமையான தவம் யார் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான வரத்தை அளிப்பது பிரம்மருடைய முறை. அதை தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. அதே சமயத்தில் இவ்வாறான சோதனை உங்களுக்கு வருவதால் நீங்கள் பிரம்மாவிடமே சென்று உங்களுடைய முறையை தெரிவியுங்கள் என்று சொல்ல அனைவருமே பிரம்மாவிடம் சென்றார்கள். வரம் கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் சொன்னோம், நீங்கள் கேட்கவில்லை. இப்பொழுது வரம் கொடுத்து விட்டீர்கள். அவன் அனைவரையும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று சொல்ல அதை கேட்ட பிரம்மா ஒரு யோசனை சொன்னார். அவனுக்கு கொடுத்த வரத்தில் சிவனுடைய புத்திரனால் தான் அவனுக்கு மரணம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் சிவனிடம் செல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், அதற்கான தீர்வு அவரிடம்தான் இருக்கிறது என்று சொல்ல அதை கேட்ட இந்திரன் சொன்னான், நாங்கள் அந்த பரம்பொருளை பார்க்கலாம் என்று தான் இருந்தோம். ஆனால் அவர் இமயமலையில் கடுந்தவத்தில் இருக்கிறார். அப்படியான தவத்தில் இருக்கும் பொழுது அதை கெடுப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பாவமாகிவிடும். சொல்லப்போனால் அவர் கோபத்தில் நாங்கள் இறந்து விடுவோம். எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல அதை கேட்ட பிரம்மதேவன், கண்டிப்பாக உங்களால் முடியும். தட்சனுடைய மகளான தாட்சாயினி தன்னுடைய தந்தை சிவனை அவமதித்து யாகம் செய்த காரணத்தால் தன்னுடைய பிறவியை ஒழித்து கொண்டாள். அதே சமயத்தில் மறுபிறவி எடுத்து பர்வதனுடைய மகளாக பார்வதியாக தோன்றியிருக்கிறாள். இப்பொழுது அவள் தியானத்தில் இருக்கும் சிவனுக்கு பணிவிடை செய்து வருகிறாள். அதனால் சிவனுடைய மனம் மாறி பார்வதியிடம் இச்சை உண்டாகுமாறு நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்திற்கு விடிவு காலம் வரும் என்று பிரம்மன் சொல்ல அதை கேட்டுவிட்டு அனைவருமே தேவலோகத்திற்கு வந்தார்கள். முடிவெடுக்க ஆரம்பித்தார்கள். சிவனுடைய தியானத்தை கெடுத்து பார்வதியின் மீது அன்பு வருமாறு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக மன்மதனுடைய துணை வேண்டும் என்று முடிவெடுத்து மன்மதனை வரவழைத்தார்கள். மன்மதன் கூட அவளுடைய மனைவியான ரதிதேவியும் வந்திருந்தாள். அழைத்த காரணத்தை மன்மதன் கேட்க தேவேந்திரன் சொன்னான், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எவ்வளவோ ஆற்றல் இருக்கிறது. ஒவ்வொரு ஆற்றலாலும் ஒவ்வொரு காரியத்தை சாதிக்க முடியும். ஆனால் உன்னிடம் உள்ள காம ஆற்றலோ மிக மிக அலாதியானது. எல்லா வகை ஆற்றல்களையுமே அடக்க வல்லது. யாரையுமே எளிதில் அடிமைப்படுத்த வல்லது. அந்த வகையான ஆற்றலை கொண்டு நீ எனக்கு உதவ வேண்டும். தாரகாசுரனுடைய வரத்தால் நாங்கள் அனைவருமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
இறந்து கொண்டிருக்கிறோம். அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்கு சிவனால் மட்டுமே, அவனுடைய புத்திரனால் மட்டுமே முடியும். ஆகவே நீயும் ரதியும் சேர்ந்து சிவனை எப்படியாவது காம வலையில் விழ வைத்து அங்கு இருக்கும் பார்வதியோடு இணைய வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இதற்கான தீர்வு வரும் என்று இந்திரன் சொல்ல, அதை கேட்டு மன்மதன் பயப்பட, வேறு வழியில்லை, இது ஒன்று மட்டுமே வழி என்று இந்திரனும் தேவர்களும் சொல்ல, அதை ஒரு சவாலாக எடுத்து ரதியும் மன்மதனும் கைலாயம் சென்றார்கள். இருவரும் அங்கு வந்தவுடன் அங்கு சிவபெருமான் தவநிலையில் இருக்க, பார்வதி தேவி பல வகை மலர்களோடு அவருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தாள். ரதியும் மன்மதனும் அங்கு வந்தவுடன் அங்கு காட்சியே மாறிவிட்டது. அனைவருடைய மனதிலும் ஒரு குதூகலம் உண்டானது. பறவைகளும் விலங்குகளும் தங்கள் ஜோடிகளோடு கொஞ்சி குழாவின. முனிவர்களுடைய மனமும் கூட சலனப்பட்டு போனது. பல வகையான மலர்கள் பூத்து குலங்கின. அந்த இடம் முழுக்க நறுமணம் வீசியது. பார்வதியுடைய மனதிலும் இனம் புரியாத ஒரு குதூகலம் ஏற்பட்டது. அப்பொழுதும் சிவபெருமானுடைய தவம் களையவில்லை. பிறகு மன்மதன் சிவனுடைய இடதுபுறத்தில் கரும்பு வில்லை கையில் ஏந்தி நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ரதிதேவி இருந்தாள். மன்மதன் கரும்பு வில்லில் காம கணையை தொடுத்தான். அது சிவபெருமானுடைய அருகில் விழுந்தது. சட்டென்று அவருடைய யோகம் கலைந்தது. ஒரு கன நேரம் அவரையே மறந்து அவருக்கு அருகில் இருக்கும் பார்வதியை மயக்கும் பார்வையில் பார்த்தார். அவளுடைய அழகிலும் கவர்ச்சியிலும் சிவனை மயங்கி போனார். பார்வதியின் மீது கையை வைத்து விட்டார். அதை கண்ட பார்வதி நாணத்தால் வெட்கப்பட்டாள். சிறிது நேரத்தில் சிவபெருமான் தன் நிலையை உணர்ந்தார். பரமேஸ்வரனான எனக்கே இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்று எண்ணம் அவருக்கு தோன்றியது. சுற்றும் முற்றும் பார்த்தார். பிறகு அவருக்கு காரணம் தெரிந்துவிட்டது. இதற்கான காரணம் மன்மதன். அவனுடைய அந்த காம கணை என்று புரிந்த பிறகு கோவப்பட்ட சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பை உருவாக்க அது வெளிப்பட்டு மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. அதை பார்த்த ரதிதேவி அதிர்ச்சி அடைந்தாள். புலம்பி தள்ளினாள். சிவனுடைய கோபத்திற்கு உள்ளாகிவிட்டாரே என் கணவர் என்று அழுது கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தேவர்களும் இந்திரனும் அங்கு வந்தார்கள். மன்மதன் வந்த காரணத்தையும் சொன்னார்கள். அதை கேட்ட சிவன் ரதிதேவிக்கு ஆறுதல் சொன்னாள். கவலைப்படாதே, இதுவரை நடந்தது அனைத்துமே ஒரு காரணமாகத்தான் நடந்திருக்கிறது. வருங்காலத்தில் மன்மதன் துவாரகபுரியில் கிருஷ்ணன் ருக்குமணியின் மகனாக பக்தியுமன் என்ற பெயரில் தோன்றுவான். அவன் குழந்தையாக இருக்கும்பொழுது சம்பரன் என்ற அரசனால் கவரப்பட்டு பெருங்கடலில் எரியப்படுவான். இருந்தாலும் அவனுக்கு உயிர் பிரியாது. அவனே சம்பாசுரனை எதிர்த்து போரிட்டு கொள்வான். அந்நகரத்தில் அவன் உன்னை அடையும் நிலை ஏற்படும். அதுவரை ரதிதேவியாகிய நீ சம்பராசுரனுடைய நகரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல, அவளும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாள். இருந்தாலும் மன்மதனுடைய முயற்சி விபரீதமாக முடிந்தது. தாரகாசுரனை வதம் செய்ய சிவனுக்கு மகன் பிறக்கும் வாய்ப்பும் ஏற்படாமல் போய்விட்டது. அதனால் தேவர்கள் பெரிதும் வேதனை அடைந்தார்கள். தேவர்களுடைய முயற்சியும் தோல்வியடைந்தது. இது மட்டுமல்ல, பார்வதி தேவியும் இது கலக்கமுறை செய்தது. இதனால் சிவபெருமானை கணவனாக அடையும் வழி தெரியாமல் அவள் கலங்கி நின்றாள். அந்த சமயத்தில் நாரத முனிவர் அங்கு வந்தார். பார்வதியின் கலக்கத்தை பார்த்த அவர் என்ன காரணம் என்று கேட்க, நடந்த விஷயத்தை அவள் சொல்ல, கவலைப்படாதே, நீ சிவனை நோக்கி கடுந்தவம் செய்ய வேண்டும். கடுந்தவத்திற்கு கண்டிப்பாக அவர் வரம் தருவார். ஆகவே நீ கடுந்தவம் புரிய வேண்டும். அதனால் மட்டுமே சிவனை அடைய முடியும் என்று நாரதர் சொல்ல, அதை கேட்டு மகிழ்ந்த பார்வதி தன் நாட்டிற்கு வந்தாள். சிவபெருமானை தன் கணவனாக அடைய விரும்பி தவம் இருக்கப் போவதை அறிந்த அவளுடைய தந்தையான பர்வதராஜன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவளுடைய தாய்க்கு மகிழ்ச்சி இல்லை. பிறகு ஒரு வழியாக அவளும் சமாதானம் அடைந்தாள். நாடு நகரத்தை விட்டு சுகபோகத்தை விட்டு காட்டுக்கு சென்றாள். தன் ஆடை நகைகளை நீக்கிவிட்டு மரவரி தரித்தாள். தாய் தந்தையரை வணங்கிவிட்டு ஆசியை பெற்றுக்கொண்டு இரு தோழிகளோடு காட்டுக்கு வந்தாள். ஆசிரமம் அமைத்தாள். கடுந்தவத்தை மேற்கொண்டாள். நிலத்திலும் நீரிலும் நெருப்பிலும் என்று மாறி மாறி தவம் புரிந்தாள். முனிவர்களே வியந்து பாராட்டும் அளவிற்கு கடுமையான தவம் புரிந்தாள். தேவர்கள் அனைவருமே அவளுடைய தவத்தின் வலிமையை கண்டு பாராட்டினார்கள். ஆனால் சிவனுடைய மனம் பார்வதியின் பக்கம் திரும்பவில்லை. இதை அறிந்த தேவர்கள் அனைவருமே ஒன்று கூடி கைலாயம் சென்றார்கள். தேவர்களே, நாங்கள் அனைவருமே வந்ததற்கான காரணம் என்னவென்றால், நீண்ட காலமாக பார்வதி தேவி முனிவர்களையே மிஞ்சும் அளவிற்கு உங்களை வேண்டி கடுந்தவம் புரிகிறாள். நீங்க உலக நன்மைக்காக மனமிறங்கி பார்வதியின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட சிவபெருமான் சிரித்தார். தேவர்களே, கவலைப்பட வேண்டாம். தக்க முறையில் பார்வதிக்கு தரிசனம் கொடுத்து அவளையே திருமணம் செய்வேன். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். கவலையின்றி செல்லுங்கள் என்று சொல்ல, அனைவருமே சென்றுவிட சிவபெருமான் பார்வதியை பரிசோதிக்க விரும்பினார். அதற்காக ஒரு திருவிளையாடலை ஏற்பாடு செய்தார். இமயமலை விட்டு கீழே வந்து சடைமுடி தரித்த ஒரு வயோதிக அந்தனர் போல உருமாறினார். பிறகு பார்வதியின் ஆசிரமத்திற்கு வந்தார்.
அந்தணரை பார்த்த பார்வதி தேவி வணங்கி வரவேற்று உபசரித்தாள். பிறகு பார்வதியை பார்த்து அந்தணர் வேடத்தில் இருக்கும் சிவன் கேட்டார், பல கொடிய மிருகங்கள் இந்த காட்டில் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இங்கு வந்து தங்கி கடுந்தவம் புரிவதற்கு காரணம் என்னவென்று கேட்க, அதற்கு பார்வதி மிக பணிவோடு சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறேன், அவரையே கணவனாக அடைய விரும்புகிறேன், அதனால்தான் கடுந்தவம் புரிகிறேன் என்று சொல்ல, அதை கேட்ட அந்தணர் பலமாக சிரித்தார். உன் விருப்பத்தையும் முயற்சியும் பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நீயோ அரசகுமாரியாக வளர்ந்தவள், அரண்மனையில் உல்லாசமாக இருந்தவள், பல வகையான ஆடைகளும் நகைகளையும் போட்டவள். அப்படி உல்லாசமாக வாழ்ந்தவள் நீ எதுக்கு ஆண்டியும் பித்தனுமாகிய சிவனை எண்ணி கடுந்தவம் புரிய வேண்டும்? புலித்தோலையே ஆடையாக கொண்டவனவன், நஞ்சான பாம்பையே ஆபரணமாக அணிந்தவனவன், காளையை வாகனமாக கொண்டவனவன், காடு மேடெல்லாம் சுற்றி திரிபவன், ஏகாந்தமானவன், எதன் மீதும் பற்றில்லாதவன், ஆசா பாசகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்டவனை போய் மணந்து கொண்டு நீ எந்த விதமான சுகத்தை அனுபவிக்க முடியும்? பூமியிலும் தேவலோகத்திலும் அழகான கவர்ச்சியான ஆண்கள் பல பேர் இருக்கிறார்கள், தேவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களை திருமணம் செய்து கொண்டு ஒரு அரசகுமாரியாக நீ மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இவ்வாறான பல வாய்ப்புகள் இருக்கும் பொழுது போயும் அந்த சிவனை நினைத்து கடுந்தவம் இருந்து வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறாயே என்று அந்த அந்தணர் உருவில் இருக்கும் சிவன் கேட்க, அதை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்தது. நீங்கள் தவத்தில் சிறந்தவர், சிவபக்தர் என்று எண்ணி பெருமிதம் அடைந்தேன். ஆனால் தாங்களோ சிவனை திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிவனுடைய அருமையை பற்றி தெரியாது என்று நினைக்கிறேன் என்று கோபமாக பார்வதி சொல்ல, அதை கேட்ட அந்த அந்தணர், நான் உண்மைதானமா சொன்னேன்? எதற்கு கோபப்படுகிறாய்? எதற்கு திருமணம் செய்கிறோம்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, சகல வசதிகளையும் பெறுவதற்கு. நீயோ அரசகுமாரி, சிவனை திருமணம் செய்தால் இது எதுவுமே உனக்கு கிடைக்காது. அதனால்தான் நன்மை சொன்னேன், ஏன் கோபப்படுகிறாய் என்று சிவன் கேட்க, மீண்டும் அதை கேட்ட பார்வதி சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தாள். நீங்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. சிவனிடம் என்ன கிடைக்காது என்று நினைக்கிறீர்கள்? அண்ட சராசரங்களின் அதிபதியே அவர்தான். தேவாதி தேவர்களுக்கு முதன்மையானவரே அவர்தான். அவர் எதிலிருந்தும் தோன்றவில்லை, தானாக தோன்றியவர். உலகத்தில் உள்ள அனைத்துமே அவரிடத்திலிருந்துதான் தோன்றியது. அசையும் அசையாத பொருட்கள் அனைத்துமே அவரால் தான் தோன்றியது. அவரே படைக்கும் காக்கும் அழிக்கும் ஆகிய முத்தொழிலுக்கும் அதிபதியானவர். அப்படிப்பட்டவரை சாம்பல் பூசிய பித்தர் என்றும் ஊர் சீற்றி திரியும் திகம்பரர் என்றும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கவே எனக்கு மனம் குசுகிறது. இந்த இடத்தை விட்டு உடனே சென்று விடுங்கள் என்று கோபமாக சொல்லிக்கொண்டே தொழில்களுக்கு கட்டளையிட்டாள். அதை கேட்ட வேதிர் உருவில் இருந்த சிவபெருமான் மனம் குளிர்ந்தது. தன் சுய உருவத்திற்கு வந்தார். பார்வதி என்று அழைத்தார். இதை பார்த்த பார்வதி நாணமுற்றாள், தலைகுனிந்தாள். சிவன் என்று தெரியாமல் அவருடைய மனம் நோகுமாறு பேசிவிட்டோமே என்று மனம் வருந்தினாள். அவளால் பேசவே முடியவில்லை. பிறகு சிவபெருமான் பேசினார். பார்வதியே, அனைத்தும் நான் அறிவேன். உன்னை சோதிப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். என் வேலை முடிந்தது, இனி தாமதம் வேண்டாம், நாம் கையிலைக்கு செல்வோம், எம்மோடு வந்துவிடு என்று அழைத்தார். அதை கேட்ட பார்வதி, பரம்பொருளே, நீங்கள் என்னை தேடி வந்து காட்சி கொடுத்தது எனக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. நான் தங்களுக்கு உரிமையானவள்தான். இருந்தாலும் தங்களோடு இப்பொழுது வந்து விடுவது என் தந்தைக்கு பெருமை இல்லை. தாங்கள் என்னை முறைப்படி மணந்து அழைத்து செல்வதே தங்களுக்கும் சிறப்பாகும் என்று பார்வதி சொல்ல, அப்படியே ஆகும் என்று கூறிவிட்டு மறைந்தார் சிவபெருமான். பிறகு பார்வதி அரண்மனைக்கு வந்தாள். பர்வதராஜனும் அவனுடைய மனைவியும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு காசிக்கு சிவபெருமான் வந்தார். அங்கிருந்து முனிவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தார். மா முனிவர்களே, தேவர்கள் நீண்ட காலமாக தாரகாசுரனுடைய துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அவனை கொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நான் பார்வதியை திருமணம் செய்ய போகிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய சார்பாக பர்வதராஜனிடம் சென்று அவளுடைய மகள் பார்வதியை திருமணம் பேசி முடிக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் திருமணத்தை நடத்தும் மாபெரும் பொறுப்பையும் நீங்களே ஏற்க வேண்டும் என்று சிவன் சொல்ல, அது அங்கிருந்த மாமுனிவர்களுக்கு மிக பெருமையாக இருந்தது. பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். உலக நாயகனுக்கும் நாயகிக்கும் மனம் பேசி முடிக்கும் பொறுப்பை தங்களுக்கு அளித்ததை பெரும் பாக்கியமாக பார்த்தார்கள். பிறகு தேவர்கள் மாமுனிவர்கள் படைசூட சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது. பல மாதங்கள் ஓடியது. அந்த புறத்தில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இருந்தாலும் புத்திர உற்பத்தி மட்டும் நடக்கவில்லை. நாளுக்கு நாள் தாரகாசுரனுடைய தொல்லை பெருகிக் கொண்டே போனது. தேவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த புறத்தில் இருக்கும் சிவனையும் தரிசிக்க வழி இல்லை. பிறகு இறுதியாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். அக்னி தேவனை அழைத்து அந்த புறத்திற்கு சென்று நம் கஷ்டங்களை சிவனிடம் சொல்ல வேண்டும், அவர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, பிறகு அக்னி தேவன் ஒரு புறா வடிவத்தில் அந்தபுரம் நோக்கி வந்தான்.
புறா வடிவத்தில் வருவது அக்னிதேவன் என்று அறிந்து கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியோடு காம விளையாட்டில் இருந்தார். பிறகு புறாவை பார்த்த சிவன், இந்நேரத்தில் புறா வடிவத்தில் வந்திருப்பவனே என் விந்துவை தாங்கட்டும் என்று சொல்ல, சிவனுடைய விந்தை வாயில் கவ்விக்கொண்டு அக்னிதேவன் புறா வடிவத்தில் அங்கிருந்து பறந்து சென்றான். ஆனால் தீப்பிழம்பான அந்த விந்துவை நீண்ட நேரம் தாங்கும் ஆற்றல் இல்லாமல் போய்விட்டதால் அதை அவன் விட்டு விட்டான். சிவனுடைய அந்த விந்து கங்கா நதியில் விழுந்தது. கங்கா நதியாலும் அந்த விந்துவை தாங்க முடியவில்லை. பிறகு அந்த விந்து தர்பை புல்லில் விழுந்தது. அதற்கு பிறகு அந்த விந்துவில் இருந்து அழகிய தோற்றமுடைய ஒரு குழந்தை பிறந்தது. அந்த சமயத்தில் கங்கை நதியில் நீராட 6 கார்த்திகை கன்னிகைகள் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் என் குழந்தை என் குழந்தை என்று சொல்லிக்கொண்டே குழந்தைக்கு பால் கொடுக்க முற்பட்டார்கள். குமார கடவுளான முருகப்பெருமான் 6 முகங்களோடு அவர்களிடம் பால் பருக ஆறுமுகன் என்ற பெயரை பெற்றான். இவ்வாறு தோன்றிய முருக கடவுளை கார்த்திகை பெண்கள் அவர்களுடைய அரவணைப்பில் வளர்த்தார்கள். இந்த செய்தியை நாரதர் தேவர்களுக்கு சொன்னான். தேவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் சிவபெருமானுடைய அருளால் முருகப்பெருமானை தங்கள் சேனைக்கு தளபதியாக நியமித்துக் கொண்டு தாரகாசுரன் மீது படையெடுத்து சென்றார்கள். முருகப்பெருமானுடைய தலைமையிலான படை சோனிதபுரத்தை முற்றுகையிட்டு தாக்கியது. முருகனுடைய அபார சக்திக்கு ஈடுகொடுத்து போரிட முடியாமல் அசுர படைகள் அழிந்து போயின. பல அசுரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். தாரகாசுரன் பெற்ற வரத்தின்படியே சிவனின் மகனான முருகனால் அவன் கொல்லப்பட்டான். அந்த தீய அசுரன் அழிந்து போனதால் தேவர்கள் துயரம் நீங்கியது. தேவர்கள் முருகபெருமானை போற்றி வணங்க ஆரம்பித்தார்கள்.